உடல்களை பார்க்கும்போது நமக்கு உடலெல்லாம் உதறுகிறது, கை கால்களெல்லாம் நடுங்கிறது. இப்படியாகவா, இவ்வளவு பெரிய துயரச் சம்பவமா என்று மனம் நடுங்குகிறது. கரூரில் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக போன அந்த கூட்டம் இப்படியான பெரிய சோகத்தை அளித்திருக்கிறது. மறக்க முடியாத ஒரு வலியை ஒவ்வொரு குடும்பத்திற்கும், இந்த மரணித்தவர்கள் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பை அளித்திருக்கிறது. சில குடும்பங்களில் மரணித்தவர் மிக முக்கிய ஒரு பங்களிப்பாக இருந்திருக்கலாம், அந்த குடும்பத்தை வழிநடத்தியவராக இருந்திருக்கலாம், அந்த குடும்பத்தினுடைய சொத்தாக இருந்திருக்கலாம், அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரமே அவராகத்தான் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இப்படியாக மரணித்த போது இனி அந்த குடும்பத்திற்கு யார், அந்த குடும்பத்தை வழிநடத்தப் போவது யார், பார்த்து கொள்ளப் போவது யார், அந்த குடும்பத்துக்காக உழைக்கப் போவது யார்? அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணினுடைய பரிதவிப்பும் வேதனையும் என்னவாக இருக்கும்? என்னுடைய பிள்ளைகளை யார் இனி பார்த்து கொள்ளப் போகிறார்கள்? யார் படிக்க வைக்கப் போகிறார்கள்? யார் அவர்களை கரை சேர்க்கப் போகிறார்கள்? அப்பா எங்கே என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இப்படியான ஒரு வழிகளை தந்திருக்கக்கூடிய ஒரு பெருந்துயரச் சம்பவம். இவர்களுடைய மரணம், ஒவ்வொருவருடைய மரணத்திற்கு பின்பாக எத்தனை எத்தனை சம்பவங்கள், எத்தனை எத்தனை கனவுகள், எத்தனை எத்தனை பொறுப்புகள், எத்தனை எத்தனை தேடல்கள் இருந்திருக்குமோ அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தான் அது தெரியும். அவை அனைத்தும் இந்த ஓரிருளில் உடைந்தெறிந்திருக்கிறது, நொறுங்கி இருக்கிறது சுக்கு நூறாக. அனைவருமே வெல் செட்டில்டு ஃபேமிலி என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தாரும் என்ன பின்புலத்தில் இருப்பவர்களோ அவர்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு எதிர்பாராத ஒன்றாக அவர்களுக்கே அது அமைந்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் போனால் இப்படியாக இருக்கும் என்பதை அவர்கள் முன்பின் அனுபவப்பட்டு இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் காட்சிகளாக மட்டுமே கடந்த கூட்டங்களை பார்த்திருப்பார்கள் போலும். ஆதலால் அதை உணர்ந்திருக்க முடியாதோ என்னவோ தெரியவில்லை. இப்படியாக கூட்டத்தில் சிக்கி தப்பிக்க முடியாமல் தவித்து அலறி கதறி கடைசியில் மரணித்திருக்கிறார்கள் 39 பேர். தமிழ்நாட்டையே இது உலுக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய தேசத்தையே அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நாம் பார்க்கும்போது இந்திய தேசம் முழுவதும் இது எவ்வளவு பேசுபொருளாக மாறி இருக்கிறது, எவ்வளவு ஒரு வலிமிகுந்த ஒரு சம்பவமாக பேசப்பட்டு வருகிறது என்பதை அனைத்து ஊடகங்களிலும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக நம்மளுடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் அங்கே களத்தில் உள்ளே இருந்து இதை காட்சிகளாக மட்டும் பதிவு செய்யாமல், செய்திகளாக மட்டும் சேகரிக்காமல் அங்கே மயக்கமடைந்தவர்களை தூக்கி உதவி செய்திருக்கிறார்கள். பல பேருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய செய்தியாளர் கூட ஒருவரை உதவி செய்யும் போது, என்னுடைய குழந்தையை போன்று இந்த குழந்தையை நான் தூக்கி சுமக்கும் போது நான் நொறுங்கிவிட்டேன் அந்த கணம் என்று சொல்லியிருந்தார். அப்படியாக யாராக இருந்தாலுமே அந்த களத்தில் ஓடி ஓடி உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியும் உதவி செய்து 111 பேர் சிகிச்சையில் உள்ளார்கள். அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். யார் யாரோ காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் 39 பேர் மரணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை. இவர்களையும் காப்பாற்றி இருக்க முடியாதா? இவர்களையும் காப்பாற்ற முடியாமல் போனதே. கூட்டத்தின் நடுவிலே சிக்கியிருந்தார். சற்று ஓரமாக இருந்தால் கூட நான் தூக்கி சென்றிருப்பேன், நான் தண்ணீர் கொடுத்திருப்பேன், அவருக்கு காற்று ஆசுவாசப்படுத்தி இருப்பேன், உடனடியாக ஆம்புலன்ஸில் அழைத்து சென்றிருப்போம் என்றெல்லாம் கூட சொல்ல முடிவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே ஆம்புலன்ஸுகள் தயாராக இருந்து உடனுக்குடனே மயங்கியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தேவையானதை உடனடியாக, அவர்களை காப்பாற்றுவதற்கு தேவையானதை அந்த ஒரு நொடியில் நம்மால் கொடுத்துவிட முடியாது இல்லையா? கூட்ட நெரிசல் என்றாவே ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது அங்கே இருக்கும். முதலாவதாக அப்படியாக மயக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனால் ஒன்றுதான் நம்மை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கிறது. ஒரு பக்கம் அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஆம்புலன்ஸிலே அவர்களை ஏற்றி அழைத்து வருவதை பார்க்கிறார்கள். மறுபக்கம் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மாலைகள் போட்டு அங்கே படுக்க வைப்பதை பார்க்கும்போது, ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வரும்போது எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்ற எண்ணம் தான் அவர்களுக்குள் தோன்றியிருக்கும். ஆனால் காப்பாற்ற முடியவில்லையே.
தூக்கிட்டு வரும்போதே அவருக்கு மூச்சு பேச்சு இல்லை தூக்கிட்டு வரும்போது சைகை பண்ணார், மூச்சு இருந்துச்சு, அசைவுகள் இருந்துச்சு. ஆனால் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே மூச்சு நின்று போச்சு. இங்கே வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது எப்போவோ அவர் மூச்சு நின்று போயிருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்படியான செய்திகளை அதனுடைய உறவினர்கள் கேட்டிருக்கும்போது அவர்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய வலியை அது தந்திருக்கும். அந்த தந்தையை பாருங்கள், அந்த காட்சியை மருத்துவமனையில் அந்த குழந்தையை கையிலே தூக்கி ஓடி வந்து மருத்துவமனையில் திரைப்படங்களில் பார்ப்பது மாதிரியான காட்சிகளை மிஞ்சும் ஒரு சோக சம்பவம், ஒரு துயரச் சம்பவம். ஆம்புலன்ஸுகள் வரிசையாக மயங்கியவர்களை அந்த கூட்ட நெரிசலுக்கும் மத்தியிலே அழைச்சிட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம், தூக்கிட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் தூக்கிட்டு போகிறாங்க. எப்படியோ முயற்சி பண்ணியும் கூட காப்பாற்ற முடியாமல் தான் இந்த 39 பேரும் இறந்திருக்கிறாங்க. இன்னும் 111 பேர் சிகிச்சையில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆம்புலன்ஸும் உடனுக்குடனே அங்கே இருந்து மயக்கம் அடைஞ்சவர்களை ஏற்றிக்கிட்டு மருத்துவமனைக்கு மிக விரைவாகத்தான் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெண் மயங்கி இருக்கிறாங்க. அவர்களை உடனடியாக அங்கே இருந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் உட்பட காவலர்களும் அவர்களுக்கு முதலுதவி செய்து ஆற்றுப்படுத்தி தண்ணீர் கொடுத்து அவரை ஒரு வழியில் அங்கேயே அவருக்கு மயக்க நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், முதலுதவி செய்து. இந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக எத்தனை பேர் அங்கேயே மயங்கி விழுந்து, சில பேர் அங்கேயே தெளிவு அடைந்ததையும் பார்க்கிறோம். இந்த காட்சியை பாருங்கள். ஒரு சிறுவன், ஒரு பள்ளி சிறுவன், அவனை ஒரு காவலர் தூக்கிச் செல்கிறார். அந்த பள்ளி சிறுவனுக்கு அசௌகரியம் ஏற்பட்டு மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட அந்த சிறுவனை ஒரு காவலர் தாயுள்ளம் கொண்டு தூக்கிச் செல்கிறார். என்னுடைய கடமை இதுவும் கூட என்று அந்த காவலர் தூக்கிச் செல்கிறார். இங்கே ஒரு பெண் சாய்ந்து விடுகிறாள். இந்த பெண்ணை இன்னொரு பெண் காவலர் தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய தங்கையை அரவணைப்பதை போன்று, நான் இருக்கிறேன் வா என்று அரவணைச்சி கட்டி அணைச்சி அவருக்கு முதலுதவி செய்ய முயற்சிக்கிறார் அந்த காவலர். இப்படியாக காவலர்கள் உள்ளிட்ட அனைவருமே இந்த ஒரு துர்பாக்கிய சம்பவத்தில், ஒரு துர்பாக்கிய நேரத்தில் அனைவருக்கும் உதவி செய்ய எல்லோருமாக சேர்ந்து உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியாக அந்த களத்தில், அந்த கூட்ட நெரிசலில் பலரை அங்கேயே முதலுதவி செய்து ஆற்றுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் மயக்கமடைந்து மூச்சு பேச்சு அற்று இருந்தவர்களை ஆம்புலன்ஸ் கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும், வேகமாக ஸ்ட்ரெச்சரில் வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும் கூட 39 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அந்த பரபரப்பு காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள்.